ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியில் இவருக்கு ஒரு முறை சர்வே டியூட்டி போட்டாங்க. சர்வே ட்ரைனிங் டியூட்டி எங்கெங்க புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம்ங்கிற ஊர்லிங்க. இவங்களோட சேர்ந்தா 20-30 விஏஓ எல்லாரும் அங்கே போனாங்க. அந்த ஊர் வந்துங்க தண்ணி கஷ்டம் உள்ள ஊர், வறண்ட ஏரியாங்க. இவங்க அங்கே போய் எல்லாம் அசம்பிள் ஆகிறாங்க. இவங்க நண்பர்கள் ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஒரு ரூம் எடுத்து வீடு எடுத்து தங்கிக்கலாம்னு சொல்லி தொலைவுனா வீடு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வீடு மட்டும் புது வீடாக இருக்குது. அந்த வீட்டு உரிமையாளர் இது வரைக்குமே யார் வீடு கேட்டாலும் தரமாட்டேன், எனக்கு சொந்த உபயோகத்தை கட்டிக்கிற தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அவரும் குடி போகல, யாருக்கும் கொடுக்கவும் இல்லை. அவங்க சொந்த பந்தமெல்லாம் கேட்டு கூட கொடுக்கல. நம்ம ஆரை மோகன் போய் கேட்குறாரு. அவர் பார்க்குறாரு, மூஞ்சி பார்க்குறாரு, காலும் தலைவரைக்கும் இப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. சாவி கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. கொடுத்து போட்டு அவரே சொல்கிறாரு, இது வரைக்கும் இந்த வீட்டை எத்தனை பேர் கேட்டாங்க, நான் யாருக்குமே கொடுக்கல வாடகைக்கு. ஆனால் உங்களை பார்த்தனையுமே அதைத்தான் சொல்லாமனு வாய் நினைக்கிறேன். ஆனால் வாயில் அந்த வார்த்தை வரமாட்டேங்குது. உனக்கு வீடு இல்லை, வேறக்கு போய் பார்த்துக்கோ, தரமாட்டேன் அப்படி சொல்கிறதுக்கு என் வாயே திறக்க மாட்டேங்குது. என்னை அறியாமல் நான் வீட்டுக்குள்ள போய் சாவி எடுத்துக்கணும் கூட கொடுத்துட்டேன். எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறார். இவங்க 35 நாள் ட்ரைனிங் போட்டாங்க. அந்த வீட்டில் நிம்மதியாக இருந்தாங்க. அந்த வீட்டில் எல்லா வசதியும் இருந்தது. முக்கியமாக தண்ணி வசதி தாராளமாக இருந்தது. ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி இல்லாமல் அவங்க சிரமப்பட்டுருக்குறாங்க தண்ணி இல்லாமல். அப்படிங்கிறப்பங்க இந்த சாப்பாட்டு பிரச்சனை இருக்குதுங்களே, அங்கே ஏதோ 4-5 இடத்துல மெஸ் இருக்குதுன்னு எல்லாம் சாப்பிட்டு வர்றாங்க. ஒருத்தரும் சொல்கிறாங்க, எங்கேயுமே சரியில்லைப்பா, அந்த கோர்ட்டில் ஒரு மெஸ் இருக்குது, அது வேணால் நல்லா இருக்குது, ருசியாக இருக்குது, அங்கே நீங்களாம் சாப்பிட போங்கன்னு சொல்கிறாங்க. சரி, இவரும் அதே மாதிரி அந்த மெஸ்ஸை தேடி போய் எல்லாம் போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்றப்போ இவங்க அந்த மெஸ்ஸுக்குள்ளே போகிறாங்க. போனோடனே அந்த மெஸ் உரிமையாளர் அந்த குடும்பமே வாங்க வாங்க நம்ம மோகனை கையெடுத்து கும்பிட்டு வரவேற்கிறாங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியம், கூட வந்த நண்பர்களுக்கு ஆச்சரியம். கேட்குறாங்க, ஏப்பா இன்னும் இவங்கெல்லாம் உனக்கு பழக்கமானவங்களா, இப்படி வரவேற்பு பண்ணுறாங்களே அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க, இவர் எங்களுக்கு பழக்கமெல்லாம் இல்லைங்க, என்ன நடந்துன்னு கேளுங்க. நேற்று ராத்திரி கனவுலிங்க இந்த மெஸ்காரர் அம்மாவுடைய பக்தர் அல்ல, அம்மா கோயிலுக்குள்ள எதற்கு வந்ததும் இல்லை, ஓம் சக்தி பற்றி ஒன்றும் தெரியாது. அவருடைய கனவுல நம்ம பங்காரமாக போய் நாம் தான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஓம் சக்தி அம்மான்னு சொல்லுவாங்க. என்ன, என் மகன் பேர் மோகன் நாளைக்கு இங்கே வருவேன் சாப்பிட்றதுக்கு, அவனை நல்ல முறையில் கவனித்து சாப்பாடு போட்டு அனுப்பு, இந்த ட்ரைனிங் பீரியட் முடிகிற வரைக்கும் மகனாட்ட பார்த்துக்கோ, அப்படி நான் உனக்கு நல்லது பண்ணுறேன் அப்படின்னு அம்மா சொல்லிட்டுங்க. அந்த மிஸ்காரனுடைய 6 வயது மகன் சமீபத்தில் தான் இறந்து போனானுங்க. திடீர்னு இறந்துட்டான். அவன் எப்படி செத்தா, அது காரணம் என்ன அப்படின்னு உங்களுடைய பூர்வ ஜென்ம கதையெல்லாம் அம்மா சொன்னாங்களாம்மா. சொல்லி அந்த தேவ ரகசியங்கள்லாம் சொல்லிட்டு கனவுலையே அப்புறம் மறைஞ்சாங்களாம். அதனால அந்த குடும்பம் நம்ம ஆரை மோகன் போன உடனேயுமே அந்த யார் மோகனுங்கிறது யார் அப்படிங்கிறதே அம்மா கனவுலே காமிச்சாங்களாம். இவருடைய உருவத்தை கனவுல காமிச்சாங்களாம். அதனால இவர் பார்த்தோன்னே இவங்கெல்லாம் பரவசப்பட்டு வரவேற்று சாப்பாடு போட்டிருக்கிறாங்க. இவங்களும் 35 நாள் நல்லா வயிறாறு சாப்பிட்டு போட்டுங்க. அது வரைக்கும் இவங்க பணம் கொடுக்கலிங்க. இவர் எதோ பண்ணிட்டு தினமே கொடுத்துருக்கலாம், இல்லை வாரம் ஒருக்காவது கொடுத்துருக்கலாம். இவர் கடைசியில் கொடுத்துக்கலாம்ட்டு போய் கடைசியில் பார்த்தா இவர் ராமேஸ்வரம் அங்கே இங்கேயும் சுற்றி அடிச்சுங்க காசெல்லாம் செலவு பண்ணி போட்டார். மெஸ்ஸுக்கு அந்த பில்லு கட்டுறதுக்கு பணம் இல்லை. அப்படி ஐயோ இப்படி பண்ணி போட்டோமேன்னு ஒரு மனசுக்குள்ளே சங்கடப்படும் பொழுது அம்மா அவர்கள் மறுபடியும் அவங்க கனவுல போய், என் மக பணம் இல்லாமல் கஷ்டப்படுறேன், அதனால் நீ அவங்களோட சொத்து காசு கேட்க வேண்டாம், அந்த பணத்தை நான் உனக்கு தந்துடுறேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்களாம்மா. அதே மாதிரி அவர் இவரை தேடி ஐயா நீங்கள் பணம் இல்லைன்னு கஷ்டப்படுறீங்களாம்மா, நீங்கள் சாப்பாடு காசெல்லாம் கொடுக்க வேண்டாங்க, அம்மா தரேன்னு சொல்லிட்டாங்க, நீங்கள் ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது இப்படி இல்லாமல் அம்மா இறங்கி நமக்கு ஜாமீன் போட்டு நம்மளை விடுதலை பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே, இல்லைங்க நான் எப்படி வாங்கி கொடுத்துறேன்னு அதே மாதிரி நண்பர்கள்ட்டெல்லாம் எவ்வளோ கேட்டுங்க எல்லாம் பணத்தை ரெடி பண்ணிங்க, அந்த மெஸ் பில்லை கட்டிட்டு அப்புறம் இந்த ஊரை காலி பண்ணிட்டு வந்தாருங்களா. எப்படி பாருங்கள் நம்ம கருணை கடல் பங்காரதம் செய்யுதுன்னு. ஓம் சக்தி.